திருமணம் தடை எவ்வாறு நம் வாழ்க்கை மாறும்? காதல் உறவில் ஏற்படக்கூடிய விரிசல் இதெல்லாம் செப்டம்பர் மாதம் நாம் சந்திக்க போகிறோம். உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த திருமண உறவு என்று சொல்கிறோமில்ல, அது காதல் திருமணம் எல்லாம் நம்மளுக்கு கைகூட போதுங்க ஐயா. காதல் உறவுகள் நம்மளுக்கு சேரப்போகிறது. இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா, இந்த உறவுலாம் நம்மக்கிட்ட சேராதா, என் வாழ்க்கை தரம் மாறாதா, நானும் நல்ல நிலைமைக்கு வரமாட்டேனா? ஏன்னா ஏழரை சனியும் நம்ம கடந்துட்டுருக்கோம். எல்லாருமே இந்த ஏழரை சனியை கண்டு அச்சத்தலை. நீங்களாம் அஞ்சனும் அவசியமே இல்லை. நாம் நல்லது செய்திருந்தால் நம்மளுக்கு தண்டனை என்பது இல்லை. நமக்கு உயர்வான பாதையை எடுத்து செல்வார் இறைவனே. எந்த துன்பமும் நம்மளை நேரவே நேராது. நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. துன்பம் நேராத வண்ணமும் நம் வாழ்வில் நாணப்படும். தேவையில்லாத விஷயங்களை நாம் தலையெடுப்பு என்பது இனிமேல் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் கிரகங்கள் அமர்ந்திருக்குதுங்க ஐயா. 3ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் நீச்சகதி. அவருடைய பார்வை இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு இன்பம். நம்ம வாழ்க்கையில் இப்படியே தான் வாழ்க்கையை வாழ்ந்துருமான்னு நினைக்கிறோமில்ல, அந்த எண்ணமெல்லாம் இனிமேல் மாறிடும். நம்மளுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. உயர்வான நோக்கத்தோடு நாமும் வாழ்க்கையை வாழப்போகிறோம். எண்ணமும் நம்மளுக்கு சரியாகக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் முயற்சியில் எட்டுமில்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி தோல்வி என்று சந்திச்சோம் அல்லவா? இந்த ராகு பகவானாலையும் கேது பகவானையும் நாம் பட்ட துன்பங்கள் ஒன்றும் என்றும் இல்லை. ஏன்னா கொடுத்த அவளுக்கும் அவ்வளோ அடியை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் தடையை துணிந்து இப்பொழுதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை என்று கூட சொல்லலாம். ஓரளவுக்கு நாம் தாண்டி வந்துட்டோம். 80 பாகத்தில் ஒரு 100க்கு 80 பாகம் நாம் தடையை தாண்டி விட்டோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் உன்னதமான காலங்களாகவும், திருமண ஏற்பாடுகள் நடத்தக்கூடிய காலங்களாகவும், உன்னதமான பயிற்சியை நாம் செய்யக்கூடிய காலங்களாகவும், அதாவது வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் ஆகட்டும், எல்லாத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவதை உறுதி என்று படுத்தும் தன்னிலைப்படுத்தக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழும். வேலை எல்லாமே அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராக இருப்பினும் சொல்கிறேன், அரசாங்க தரப்பு உத்தியோகம் எனக்கு வேணும் ஐயா, நான் அதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அரசாங்க தரப்பில் எதனா பேப்பர் ஒர்க்கு நம்மளுக்கு எதனா கிடைக்காமல் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஐயா. எல்லாமே நல்லா இருக்குது போகுது ஐயா. ஏன்னா புதன் பகவான் அந்த இடத்துல உச்சம் பெற போகிறார் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். நீச்சகதி இருந்தாலும் சுக்கிர பகவான் அவர் 8ஆம் அதிபதி தான். அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை. 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரவர் அவர் தான். அதனால் அவரை கண்டு நீங்கள் அஞ்சப்பட தேவையில்லை. உங்களுக்கான தேவைகள், அதாவது திருமண தோஷங்களை நீக்கி, நம்மளுக்கு சர்வவிதமான தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியத்தை இந்த நேரத்திலையும் ஏற்படுத்தி தந்து விடுவார் ஐயா. உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன் நான். உங்களுடைய பார்வைக்கான பலாபலன், அவருக்கான பார்வைக்கான பலாபலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்ய போகுது. திடீர் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். இந்த ராகு கேதுவுகள் இருந்தால் கூட இந்த நேரத்தில் உன்னதமான காலத்தை இறைவனே நம்மளுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். சில விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை நம் வாழ்வில் கண்டிப்பாக இருக்குதுங்க ஐயா. அயல் நாடு செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் யாராக இருப்பினும் இந்த முறை ட்ரை பண்ணுங்க. வெளியூர் சென்று நாம் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும். இந்த காலம் உகந்த காலமாகவும், இந்த 20 தேதி மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த 20 தேதி கடந்த பிறகு உங்களுக்கான வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய தேவைகளையும் உற்பத்தி செய்துவிடும். நம்மளுக்கு என்ன வந்துடும், அதுக்குள்ளே நம்ம வெளியே போயிட்டு ஜாலி செஞ்சிடலாம், போதும் நாம் இங்கே இருந்தால் நம்ம முன்னுக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் உருவாயிடும். வேலையில் இது வரைக்கும் தடையாக இருந்தவை, கல்வியில் தடையாக இருந்ததெல்லாம் இனிமேல் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பயப்படணும் அவசியம் இல்லை. ரகசிய உறவுகளில் சற்று கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள்.
இந்த கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் சற்று கவனத்தோடு செயல்படுங்க. தன்னிலை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த விரிசல்கள் அனைத்தும் மறையப்போகுது. இனிமேல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலமாகும். இனிமேல் தனிமைப்படுத்தியிருந்த நம்ம வாழ்க்கை தரம் இப்படியே தனியாக தான் போகுமான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த தனிமையெல்லாம் இனிமேல் மாறி நல்ல முன்னேற்றத்தை நாம் காணலாம். உறவுகள் மேம்படும். உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் மாறும். சூரிய பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் 17 தேதிக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கையில் உங்களுக்கான ஒளி கிடைக்க போதையா. உங்களுக்கான ஒளியே நல்ல ஒரு பிரைட்னஸ், உங்கள் வாழ்வில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். வேலையில் இது வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களாகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல தேவைக்கேற்றார் போல் நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்போகிறது. இந்த ஜென்ம சனியை கண்டு நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. பெரிய முன்னேற்றத்தை அந்த சனி பகவானே உங்களுக்கு கொடுத்துருவார். முதல் சனியில் சற்று கவனத்தோடு இருங்க. 2வது சனியில் முன்னேற்றம் தரப்போகுது. நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. அவரும் வக்கரகதியில் தான் இருக்கார். குரு பகவானும் அடுத்த மாதம் அக்ரகதியில் வராரு. உங்கள் வாழ்வில் எல்லா ஏற்றமும் மீனராசிகாரங்களுக்கு இந்த 12 ராசிகளில் ஓரளவுக்கு நிம்மதி தரவுதவும், நிம்மதியான வாழ்க்கை தரத்தை ஓட்டவும். ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரே 3ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துல தான் வீற்றிருக்காரு. அவர் மாற்றந்த செவ்வாய் பகவான் வீற்றிருந்தார். அவரும் இடம்பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு யோகம் தரக்கூடிய அவரும் அவர் தான். மீனராசிக்காருக்கு யோகம் தரக்கூடிய யாரான செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் தான். உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதால் வேலையில் இது வரைக்கும் காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்குக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலம். காவல் பணி என்பது இராணுவம் ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய அதுவும் பாதுகாப்பு தான். இந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், நர்ஸு, டாக்டர் எல்லாமே, ஓட்டுநர் முதல் கொண்டே அவங்களும் பாதுகாப்பு பணி தான். அவங்களும் பாதுகாப்பாக தான் மக்களை எடுத்துமை விட்டு வராங்க. இவை எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பொதுப்பணி துறைமுகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எவராக இருப்பினும் உங்களுக்கான ஆஃபரான காலம் என்று கூட உள்ளது. உங்களுக்கான உயர் மதிப்பு தரக்கூடிய, சன்மானம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெற போது. நல்ல முன்னேற்றம் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய காலமாக அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் உங்களுக்கு உயர்வினை தரும். சனி பகவான் மட்டுமே விரயத்தில் இருந்தால் மட்டும் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் எல்லாத்தையும் நடக்காது. மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலுவில் தான் நாம் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். 9 கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலாபலத்தில் தான் நம்முடைய உயர்வான எண்ணங்களையும் உயர்வான தோற்றத்தையும் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். எல்லா விதமான செயல்பாடுகளை விட உங்களுக்கு முக்கியமாக இந்த மலை சார்ந்த இடத்தில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். மலையில் பக்கத்தில் எங்கன்னா வீடு இருந்தால் அதிலிருந்து தள்ளி இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு உகந்த காலமாகவும் உலகந்த முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும் உயர்வினை தரக்கூடிய திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் கிரிவலம் சென்று வரும்பொழுதெல்லாம் இந்த மீனராசிகாரங்களுக்கு எல்லாருக்கும் உகந்த இடம் என்று சொன்னால் அது திருவண்ணாமலை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், அதாவது அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் அந்த முருகப்பெருமானையும் வணங்கி வந்தாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் எவ்விதமான துயரங்களாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், 7.5 சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடந்து வரக்கூடிய கண்டகச்சனியாக, அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய காலமாக இருந்தாலும் உங்களுடைய காலத்தை உயர்த்தி தடுத்து நிறுத்தி அந்த சித்தர் பெருமானங்களால் பெரிய முன்னேற்றத்தை அந்த அண்ணாமலையார் கிரிவலத்துக்கு நீங்கள் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி, அதுவும் இல்லாமல் சோளிங்கரில் வீட்டிருக்கக்கூடிய யோக நரசிம்மரையும் லோகலக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரும், அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீட்டிருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கும் யோக நரசிம்மரையும் யோக லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.